ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். சுரேஷ் ஆலை தொடர்பில் பல கருத்துக்கள் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சுரேஷ் ஆலவினுடைய ஆரம்பம், அவர் எவ்வாறான வகையில் இதற்குள் முக்கியத்துவம் பெற்றிருந்தார், ராஜபக்ச ஆட்சியில் அவர் எவ்வாறான ஒரு முக்கியமான கட்டத்தை தாண்டியிருந்தார் என்பது தொடர்பாக இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். அவ்வாறு பார்க்கின்ற போது சுரேஷ் ஆலவை பொறுத்தவரையில் அவர் இந்த பகுதிக்குள் முதன்முறையாக வருவதற்கு முன்னர் முக்கிய பொறுப்புகளில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் மஹிந்த ராஜபக்ச ஒரு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளுகிறார். மஹிந்த ராஜபக்ச எதிர்பார்த்த அளவு வாக்கு வீதம் அதில் கிடைக்காமல் வெற்றி பெறுகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை அவரால் சேகரிக்கக்கூடியதா இருக்கின்றது. அந்த காலப்பகுதியில் இவர் சர்வதேச உதவி நிறுவனம் ஒன்றினூடாக தன்னுடைய எதிர்கால அரசியல் திட்டம் தொடர்பில் அவர் ஒரு ஆய்வறிக்கையை கேட்கின்றார். அப்போது அவருடைய ஆய்வறிக்கை யுத்தம் நிறைவடைந்த பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட பின்னடைவுகளை அவர்கள் சுட்டிக்காட்டியதோடு இது 2 வருடங்களின் பின்னர் மீண்டும் பெரும் சரிவை சந்திக்கும் என்ற போதுதான் அந்த காலப்பகுதியில் அவர் தேடி எடுக்கின்ற ஒரு முதன்மை கருவியாக சுரேஷ் ஆலே இருக்கின்றார். சுரேஷ் ஆலே முக்கிய பொறுப்புகளுக்கும் கூட நியமிக்கப்படுகிறார். குறிப்பாக சொல்ல போனால் 2017 குறித்த நிறுவனத்தின் பட்டியலில் அவருக்கு அறிக்கை வழங்கிய பட்டியலிலே இவர் முதன்மையான ஒரு இடத்தை பெறுகின்றார். இவ்வாறான ஒருவர் இதற்கு தகுதியானவர் என்கின்ற பரிந்துரை மறைமுகமாக செய்யப்படுகிறது. சுரேஷ் ஆலவின் நியமனம் மற்றும் சகரானை பொறுத்தவரையில் சகரான் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் மீண்டும் அரசியலுக்குள் அல்லது அரசினுடைய செயற்பாடுகளுக்குள் வருகின்றது. குறித்த நிறுவனத்தின் அறிக்கையை பெற்ற சில நாட்களின் பின்னர் சுரேஷ் ஆலே பாதுகாப்பு அமைச்சின் வெளிநாட்டு புலனாய்வு ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். அந்த குறித்த வெளிநாட்டு நிறுவனம் இவருடைய அரசியல் எதிர்காலம் தொடர்பாக கொடுத்த அறிக்கையின் பின்னர் சுரேஷ் ஆலவுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுகிறது. சுரேஷ் ஆலவின் முதன்மை கடமை இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்களை படிப்பதாகும். அதாவது இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்கள் தொடர்பாக ரிசர்ச் செய்வது, அது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிப்பதாகும். ஜூன் 2012 ஆயுத புலனாய்வு இயக்குநராக இருந்த பிரிகேடியர் அருணா வன்னியராட்சி நீக்கப்பட்டு சுரேஷ் ஆலே உடனடியாக அந்த பதவிக்கு நியமிக்கப்படுகின்றார். அது மட்டுமல்லாது அதே நேரத்தில் போரின் போது உளவுத்துறையில் தீவிரமாக பணியாற்றிய சகரான் மற்றும் அவரது குழுவினர் மீண்டும் இராணுவ புலனாய்வோடு சேர்ந்து இயங்குவதற்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். போர்க்கால பகுதியில் சகரான் குழுவினர் இலங்கை புலனாய்வுத்துறையோடு சேர்ந்து இயங்கியதாக திட்டவட்டமாக கூறப்பட்டிருக்கின்றது நாடாளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும். 2005 ஆண்டில் சகரான் குழுவினர் மற்றும் 120 முஸ்லிம் இளைஞர்கள், குறிப்பாக சொல்ல போனால் கர்னல் முத்தலிப்போடு இணைந்து ராணுவ புலனாய்வு சேவையில் சேர்க்கப்படுகின்றார்கள். முத்தலிப் என்பதை மறந்திருக்க மாட்டீர்கள். ராணுவ புலனாய்வு கட்டமைப்பிலே மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருந்தவர் தான் முத்தலிப். சகரானும் அவரது குழுவும் விடுதலை புலிகளுக்கு எதிரான போராட்டத்தில் சில சேவைகளை வழங்கியதோடு மட்டுமல்லாது தலைநகருக்கு வரும் குண்டுகள் மற்றும் கிழக்கு விடுதலை புலிகளின் வலையமைப்பை சிதைப்பதில் மிக முக்கிய பங்கை சகரான் வகித்திருக்கின்றார் இராணுவ புலனாய்வு பிரிவினரோடு சேர்ந்து. குறிப்பாக சொல்ல போனால் தீவிரவாத அமைப்புகளோடு இவர் நேரடி தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதனோடு இன்னும் ஒரு பெயர் அடிபடுகின்றது. இந்த சகரான் குழுவுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமிகளுக்கும் தொடர்பு என்கின்ற ஒரு கருத்தும் இங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. பொதுபல சேனா, சிவசேனா மற்றும் சகரானின் தௌஹித் ஜமாத் அமைப்பு ஆகியன கோத்தபாயவின் அறிவுறுத்தலின் பேரில் சுரேஷ் ஆலவால் பராமரிக்கப்பட்டன அல்லது மேற்பார்வை செய்யப்பட்டன அல்லது தொடர்புகள் பேணப்பட்டன என்கின்ற ஒரு தகவலும் புலனாய்வு கட்டமைப்பிடம் இருக்கின்றது. இவை ஒரே சம்பளத்தில் பராமரிக்கப்பட்டது. இவைகள் அனைத்துக்கும் ஒரே விதமான சம்பளங்கள் வழங்கப்பட்டன. அவை ஒரே நேரத்திலே மேற்பார்வை செய்யப்பட்டிருக்கின்றன. பொது மேடைகளில் அவர்கள் எதிரெதிர் பாத்திரங்களை வகிப்பார்கள். இவர்கள் பொது மேடைகளில் அரசை விமர்சிப்பார்கள், கோட்டாவை விமர்சிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள், கட்டளைகள் ஒரு இடங்களில் இருந்துதான் வழங்கப்பட்டது. உயர்மட்டத்தில் அவர்களுக்கு இடையிலான நல்ல தொடர்பு இருந்தது. IS அமைப்பு இலங்கையில் ஒரு பலிக்கடாவாக உருவாக்கும் பணிகளிலும் கூட இவர்கள் தீவிரமாக செயற்பட்டிருக்கின்றார்கள். மறைமுகமாக இன்னும் ஒரு கருத்தும் கூறப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பலமான தீவிரவாத அமைப்பு இதில் தொடர்புபட்டதாக கூறப்படுவதோடு சுப்பிரமணிய சுவாமிக்கும் இவர்களுக்கும் இடையில் தொடர்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் சமீபத்தில் சுப்பிரமணிய சுவாமியோடு இணைந்த 17 அமைப்புகள் இலங்கையில் இயங்கி வந்த ஒரு சிலரோடு இணைந்து புகைப்படம் எடுத்திருந்ததையும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அதன் பின்னர் அவர் உடனடியாக நீக்கி இருந்ததையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அது மட்டுமல்லாது சுரேஷ் ஆலே தயாரித்த சில
செயற்பாடுகள் தொடர்பில் இப்போது பேசப்படுகிறது. சுரேசாலவை பொறுத்தவரையில் அவரால் மேற்கொள்ளப்பட்ட அல்லது அவரால் முன்னெடுக்கப்பட்ட சில திட்டங்கள், 2 முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களான ராம் மற்றும் நகுலனை பயன்படுத்தி புலி எழுச்சி என்கின்ற ஒரு திட்டத்தை இவர் மேற்கொண்டதாக இப்போது புலனாய்வுத்துறையினருடைய சில கோப்புகளில் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இவர் 2009 பின்னர் ராம் மற்றும் நகுலனை பயன்படுத்தி புலிகள் மீளெழுச்சி பெறுகிறார்கள் என்கின்ற செயற்பாடையும் முன்னெடுத்ததோடு, அது மட்டுமல்லாது 2007 இன்னும் ஒரு நடவடிக்கைகளையும் புலிகள் சார்ந்து எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இவர் உளவுத்துறையில் தமிழ் மக்களினுடைய அசைவுகள் அல்லது தமிழ் மக்களினுடைய அடுத்த கட்டமான எழுச்சி தொடர்பில் மிக நிதானத்தோடு செயற்பட்டிருப்பதாகவும், அந்த காலப்பகுதியில் தமிழ் தேசிய அரசியலில் 2 அரசியல் பிரமுகர்களையும் இவர் கையில் பயன்படுத்தி இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் யார் என்கின்ற தகவல் புலனாய்வு கட்டமைப்பிடம் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த புலனாய்வு கட்டமைப்பினர் மறுத்துவிட்டார்கள். குறிப்பாக சொல்ல போனால் தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் தாயகம், தமிழர்களுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதில் சில முகவர்கள் இந்த பகுதிகளுக்குள் வடக்கிலும் கிழக்கிலும் நகர்த்தப்பட்டிருக்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. வடக்கில் இயங்கிய ஆவா குழுக்கள் மற்றும் பல குழுக்களும் இவரோடு தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனுடைய உண்மைத்தன்மைகள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுரேஷ் சாலவை பொறுத்தவரையில் பல தொடர்புகளை அவர் பேணியதாகவே கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது நாமல் குமார், நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள், அந்த நாமல் குமாரவுக்கும் சுரேஷ் சாலவுக்கும் தொடர்பு இருந்ததாகவும் இன்னும் ஒரு கருத்து கூறப்படுகிறது. தம்புள்ளை பகுதியிலே மசூதி இடிப்பு முதல் ஈஸ்டர் தாக்குதல் வரை அனைத்து சம்பவங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று தனிமைப்படுத்தப்படவில்லை, எல்லாவற்றுக்கும் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் ஒரே நிகழ்வு ஒரு பகுதியாகும், ஒரே நிகழ்வினுடைய ஒரு பகுதியாகத்தான் இவை பார்க்கப்படுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகளோடு தொடர்பட்டிருந்த சுரேஷ் சாலே திடீரென்று பிரிகேடியர் தரத்துக்கு உயர்த்தப்படுகிறார். கோட்டாபாய ராஜபக்ச ஒரு கட்டத்தில் மங்கள சமரவீரவை கைது செய்ய முற்பட்டதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள், அல்லது பலர் இப்போது சில வேளை மறந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சுரேஷ் சாலே தனது தலைமையின் கீழ் தீட்டிய திட்டங்களில் 2013 வெளிச்சத்துக்கு வந்த தீவு முழுவதும் 68க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் தாக்கப்பட்டன. அதே நேரத்தில் சுரேஷ் சாலே தாக்குதலுக்கு பின்னால் இருப்பதாக மங்கள சமரவீர வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். சுரேஷ் சாலே தான் இதன் பின்னர் இருக்கின்ற அந்த குற்றச்சாட்டை முன்வைத்த போது, அந்த அறிக்கைக்கு பிறகு மங்கள சமரவீரவை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு அழைக்க தயாராக இருந்த போது கோட்டாபாய ராஜபக்ச உடனடியாக சுரேஷ் சாலேவை அமெரிக்காவில் ஒரு கற்கை நெறியாக்காக அனுப்பி வைக்கின்றார். 2016 நவம்பரில் சுரேஷ் சாலே ராணுவ புலனாய்வு பிரிவில் இருந்து நீக்கப்படுகிறார். அதற்காக கடுமையான குரல் எழுப்பப்படுகிறது. அவருடைய நீக்கப்பட வேண்டும் என்ற போது அவர் நீக்கப்படுகிறார். அதன் பிறகு அவர் பல தூதரகங்களில் பாதுகாப்பு அதிகாரியாக மட்டுமல்ல, உளவு பிரிவினுடைய மேல் அதிகாரியாகவும் அவர் பணியாற்றி இருக்கின்றார். அக்டோபர் 26 ஆட்சி கவிழ்ப்பில் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக பதவியேற்ற பிறகு அதே இரவில் சுரேஷ் சாலே இலங்கை திரும்புகிறார். மஹிந்த ராஜபக்ச பிரதமரான உடன் சுரேஷ் சாலே வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகிறார். அதன் பின்னர் அவர் சஹரான் குழுவோடு தொடர்பு ஏற்படுத்தினார் என்கின்ற ஒரு ஆதாரமும் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பில் விசாரணை பகுதியில் தான் பல தகவல்கள் இருக்கின்றன. சஹரான் குழுவினர் நவம்பர் 30, 2018 வவுனியாவில் 2 போலீஸ் அதிகாரிகளை கொலை செய்கின்றார்கள். மஹிந்தவின் 52வது நாள் அரசாங்கத்தின் போது இது நடந்திருக்கிறது. இன்று தேசிய பாதுகாப்பை பாதுகாக்க முடியும் என்று கூறிக்கொள்ளுகின்ற ராஜபக்சக்களிடம் 52 நாளில் போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டதை ஏன் தடுக்க முடியவில்லை என்று இன்று வரைக்கும் யாரும் கேட்பதில்லை. வவுனதீவு தாக்குதலையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அது மட்டுமல்லாது உயிர்த்த தாக்குதலின் ஆணிவேராக செயற்பட்ட பல பகுதிகள் இப்போது கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. எல்லாம் விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. சுரேஷ் சாலேவை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக அவர் இந்த செயற்பாடுகளோடு தொடர்பு பட்டிருந்தார் என்கின்ற தகவல் தான் இப்போது வெளிப்படையாக கூறப்படுகின்றன. சரி, இப்போது இவை கூறப்பட்டு விட்டாச்சு. இப்போது சுரேஷ் சாலேவின் கைது பிழை, அவரை கைது செய்ததை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும் என்று குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சரத் வீரசேகர, அலி சப்ரி என்று பலரும் கூறுகிறார்கள். ஆனால் கரீன் பெர்னாண்டோ உயிர்த்த தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சால்வை அணிந்து நாடாளுமன்றத்திலே அவர் ஒரு உரையாற்றி இருக்கின்றார். ஷானி அபேசேகரவை பொறுத்தவரையில் அவருக்கு இந்த தாக்குதலின் சூத்திரதாரிகளை தெரியும். யார் யார் இந்த தாக்குதலில் ஈடுபட்டார்கள், அதனோடு ஒரு புலனாய்வு அதிகாரி தொடர்பட்டிருக்கின்றார். உண்மையான கோப்பு மறைக்கப்பட்டு விட்டது. உயிர்த்த தாக்குதலின் உண்மையான கோப்பை இவர்கள் மறைத்து விட்டார்கள். அவை வெளிவரவில்லை. அவற்றில் இவை இருக்கின்றன என்று
கரீம் பெர்னாண்டோ பட்டியலிடுகிறார். பாருங்கள், அன்றைய நாடாளுமன்றத்திலே அவர் கூறியவை என்ன என்பதை கேளுங்க. ஷானி அபேசேகர என்பவர் போலீசின் குற்ற புலனாய்வு பிரிவிற்கு பொறுப்பாக இருந்தவர். ஐபி இலக்கம் ஒன்றின் ஊடாக ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை கண்டுபிடிக்கின்றார். ஐபி அட்ரஸின் மூலமாக இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டது யார் என தேடி பார்த்தால் இலங்கை புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவரே தொடர்பட்டிருந்தார். இந்த விடயம் எந்த ஒரு ஆணைக்குழுவிலும் வெளிப்படுத்தப்படவில்லை. நான் இதை ஆதாரத்துடன் குறிப்பிடுகின்றேன். இந்த ஆதாரமானது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கையில் வெளியிடப்படாத ஓர் விடயமாகும். இந்த சாட்சியை அளித்தமை சட்டத்தரணிகளுக்கு தெரியும். இந்த சாட்சியங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த புலனாய்வு அதிகாரியை கைது செய்து கொண்டு வந்தபோது இது எங்களுடைய ப்ராஜெக்ட் என கூறி இராணுவ புலனாய்வு பிரிவினர் அந்த நபரை அழைத்து சென்றதாக விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஆணைக்குழுவில் வழங்கப்பட்ட ஓர் சாட்சியமாகும். ஆணைக்குழுவில் வழங்கப்பட்ட அனைத்து சாட்சியங்களும் வெளியிடப்பட்டால் நான் சொல்வது பொய்யா இல்லையா என்பது தெரிய வரும். இராணுவ புலனாய்வு பிரிவு இந்த தாக்குதல் தொடர்பில் பேசிய விடயத்தை ஷானி அபேசேகர கண்டுபிடிக்கின்றார். இதுவரையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர்கள் 4 பேர் மாற்றப்பட்டுள்ளனர். இந்த விசாரணைகள் காரணமாகவே இவர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். ஒருவரை கைது செய்து வந்த போது அவரையும் கூட ராணுவ புலனாய்வினர் அழைத்து செல்லுகின்றார் என்ற குற்றச்சாட்டுக்களை கரீம் பெர்னாண்டோ கூறுவார். கரீம் பெர்னாண்டோருடைய கூற்றின்படி பார்க்கின்ற போது ஷானி அபேசேகரவினுடைய இப்போதைய நடவடிக்கை முக்கியமாக சரியாகவே பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று இப்போதைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கரீம் பெர்னாண்டோவின் ஒப்புதல் வாக்குமூலமே அதற்கு சாட்சியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், சரத் பொன்சேகாவும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது இதற்கு நேரடி தொடர்பானவர் கோட்டாபாய ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, இவர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்யுங்கள், கோட்டாபாய ராஜபக்ச தான் இதன் பிரதான சூத்திரதாரி என்று அடித்து கூறுகிறார் சரத் பொன்சேகா. அவர் என்ன கூறுகிறார் என்பதை பாருங்கள். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகள் கோட்டபாயவும் மைத்ரிபால சிறிசேனவும் ஆவார்கள். சலே இருந்தது எங்கே, நான் இருந்த எங்கே, திருப்பதி எங்கே இருக்கின்றது? நான் பல தடவைகள் திருப்பதி சென்றிருக்கிறேன். சலேவை நான் சந்தித்ததில்லை. இந்தியாவில் சலேவை நான் எப்பொழுதும் கண்டதில்லை. இந்த பைத்தியக்காரன் பாரிய பொய்யுரைக்கின்றான். எந்த நாளும் இந்த கதையை சொல்கிறான். இந்த இராணுவ முகாம்களுக்கு தாக்கிய கதையை சொல்கிறான். குண்டு வெடித்த போது சிங்கப்பூரில் 12 மணி. அதன் பின் வந்த 2 விமானங்களில் வராமல் இந்த கோலை கட்டிலுக்கடியில் பதுங்கி இருந்தான். தற்பொழுது இரத்தம் சூடாகி முட்டாள் போல் கத்துகிறான். இந்தா இருக்கிறான், இவனே பிரதான சூத்திரதாரி. மற்றையவர் கோட்டபாய ராஜபக்ஷ. இவர் இந்த பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவர் மைத்ரிபால சிறிசேன, மற்றையவர் கோட்டபாய ராஜபக்ஷ. முஸ்லிம் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிசாப் காரியப்பர் அவர்கள் சமூக வலைதள பதிவு ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது பிக் பாஸ் வெளிப்படுவார் என்று நம்புகிறேன். ஈஸ்டர் தாக்குதல் வெறுமனே தவறான மதவாதிகளின் சுயேட்சையான தாக்குதல் மட்டுமல்ல என்பது சுரேஷ் அலவின் கைதில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட அரசியல் விளைவுகளிலிருந்தும் பயனடைந்தவர்கள் அச்சமடைவதும் கவலையை தெரிவிப்பதும் இயல்பானதே. அவர் ஒரு விடயத்தை கூறுகிறார். இந்த தாக்குதலால் பயனடைந்தவர்கள் அல்லது இப்போது அவர்கள் அச்சமடைவது இயல்பானது என்று நிசாப் காரியப்பர் அவர்கள் கூறுகிறார். அதனையும் நீங்கள் இப்போது பார்க்கலாம். ஒட்டுமொத்தத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஏதோ ஒரு பெரிய ஆதாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அரசை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இராணுவத்தினர் மீது ஆதாரங்கள் இல்லாமல் கை வைப்பதற்கு வாய்ப்பில்லை. சுரேஷ் ஆலை போன்றவர்களை கைது செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டு இருக்கிறது என்றால் அந்த கைது நடவடிக்கை என்பது மிக நிதானமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஆதாரங்களோடு தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் காத்திருக்கின்றன. இப்போதுதான் அவர்கள் 2017 வரையும் விசாரணைகளை நகர்த்தி இருக்கின்றார்கள். அந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கான சூழல் எவ்வாறு தீட்டப்பட்டது என்கின்ற விசாரணை தீவிரம் அடைந்து கொண்டிருக்கின்றன. சுரேஷ் ஆலவை இயக்கியது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த கைது நடவடிக்கையின் பின்னர் நிசாப் காரியப்பர் அவர்கள் கூறுவது போன்று அரசியல் விளைவுகளிலிருந்து பயனடைந்தவர்கள் அச்சமடைவதும் கவலை தெரிவிப்பதும் இயல்பானது என்று அவர் ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அவர் யாரை நோக்கி கூறினார், யாருக்காக கூறினாரோ தெரியாது. ஆனால் சுரேஷ் ஆலவின் கைதின் பின்னர் அங்கு
கிட்டத்தட்ட அந்த விசாரணை பகுதி என்பது ஒரு நெருப்பு களமாகவே இருக்கின்றது. ஷானி அபேசேகரவின் விசாரணை சரி என்பதை கரீன் பெர்னாண்டோ அடித்து கூறுகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரப்போகின்ற நாட்களில் எவ்வாறான கைதுகள், எப்படி விசாரணைகள் நடைபெறப் போகிறது என்கின்ற மேலதிக தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் என்று செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.